கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம். இப்போது என்னோடய குருநாதனை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதன மகாகாலி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், அதே மாதிரி சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு, இந்த மாதிரி நவகிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்தசி முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது. அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது. மாலை அமாவாசை, நவராத்திரி விரதம், அந்த ஆதிபராசக்திக்கு 9 நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க, கோவிலும் போயிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார், தனகாரகன். அதனால் நிறைய செலவுகள் மக்களிடையே செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய ஆசைகள் படுவாங்க, தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க. சிக்கனம் சேமிப்புன்றது அறவே இருக்காது. அப்படி தான் இந்த உள்ள காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு வர்றது நம்ம செலவு பண்ணிடும், அவ்வளோதான். பிற்காலத்துக்கு வரும், வைக்கணும், நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கிரகங்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதுன ராசியில் செஞ்சிட்ருக்கனால கல்வியில் புரட்சி, தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலிடுறது, புதிய கல்விக் கொள்கை, அது மூலிமா நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. கல்வியில் மேம்பாடு, நல்ல உலக அனுபவம், எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க. எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார். அவருக்கு நட்பு வீடு தான். எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார். சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், புதன் சொல்லிடலாம். அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர். அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சாதனை பண்ணுறது, செயல்படுத்துறது, ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது, இதெல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். கல்வி அறிவு கொடுப்பார், உலக அனுபவ அறிவு கொடுப்பார், மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பார். மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனாலேயே சண்டைகள், சச்சரவுகள், இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அது மக்களிடையே, நண்பர்களுக்குள்ளேயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி, அரசாங்கத்திற்கும் மக்களிடையுமே சரி, புரிதல் இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும். அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கன்னியில் ஏற்கனவே கேது, சுக்கிரன் இருந்திருந்தார். அதனால நிறைய பிரச்சனைகள், பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது, அவங்க தன்னிலை மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ சூரியன் சேரும்போது, கேதுவோடையும் சுக்கிரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதனால் வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும். எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியை கொடுப்பாங்க. இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க. மக்களுக்கிடையே பாடுபடுவாங்க. போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க. சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல் கும்பத்திலே சனியோட சந்திரன் சேர்ந்திருக்கார்.
இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போது சரியோட சந்திரன் சேர்ந்துடும் பொழுது கெட்ட பழக்கங்களும் ஒரு ஒரு சேர வந்து தான் போயின்னு இருக்கும். அதை தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரங்கமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது, மது கடுமையாகிறது, பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும். அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முழுசாக ஒழிந்து விடாது. அது கொஞ்ச காலம் போட பிறகு சரியாயிடும். அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டு, பணம் புழங்குற இடத்துல பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் இந்த பொதுவான பலன்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எதிலுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது. அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அடுத்தவரை விட்டு விமர்சனம் செய்யக்கூடாது. இது மாதிரிலாம் இல்லாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து 4 விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம், கேட்கலாம். அவங்கவுங்களும் குரு இருப்பாங்க. குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசம் பெறலாம். ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் வந்து எல்லாருமே எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். மேஷராசினியர்களுக்கு பார்த்திங்கனாக்கா குரு ரிஷபத்துலேருந்து 2ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்துலேருந்து எல்லா விதமான பணப்பழக்கங்கள், வருவாய் பெருக்கம் கொடுக்கறது, வர வேண்டியது வந்து சேர்றது, பற்றாக்குறை அகல்வது, இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது நம்ம நினைத்தது வாங்கிடலாம், கேட்ட இடத்துல கிடைக்கும். அப்போ எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக செவ்வாயுடைய நிலவரத்தை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போது உங்கள் ராசி அதிபதி அவர் 3ல் இருக்கிறதுனால உங்கள் முயற்சியால் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அப்படி அமைப்பாக சொல்லப்படுது. தன் கையே தனக்கு உதவி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்கள் கையால் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், யாருடைய தயவுமின்றி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். முழு மூச்சாக ஈடுபடணும், அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நல்லதுதான் சொல்லியிருக்கு இந்த கிரக பயிற்சி. அது இல்லாமல் உங்களுக்கு புதனுடைய அந்த இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்பொழுது நினைத்த விஷயங்கள் நடக்கும். நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, திட்டம் போட்டிருப்பீங்க, அதெல்லாமே இப்போ தான் புரட்டாசி மாதத்தில் தான் நடக்கும். கரெக்டாக நடக்கும், எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது நிமித்தமாக நீங்கள் அதுக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வரலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குண்டான அந்த முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவுக்குண்டான செயலில் நீங்கள் ஈடுபட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக சூரியன், சுக்கிரன், கேது இவங்க எல்லாமே சேர்ந்து உங்கள் ராசிக்கு பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ பார்க்கும் பொழுது நிறைய எதிரிகள் தொல்லை எல்லாமே ஒழிஞ்சிடும். உங்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துடும். முக்கியமான கடன்லாம் தீர்ந்துடும். கழுத்து பிடிக்கிற கடன் இருந்ததுப்பா, ரொம்ப முடியல, நான் கஷ்டப்பட்டுனே இருந்தேன், இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். வழக்கு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சாயத்து ஈடுபடுறது, இது மாதிரிலாமே வந்து போயிட்டு தான் இருக்கும்.
முழுசாக முடியாமல் விட்டால் கூட ஓரளவுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சுமூகமான விஷயமாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்பொழுது நிறைய வருமானம் வரும்போது அதை வீண் செலவு பண்ணாமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் எதுக்கு தேவையோ அது மட்டும்தான் செய்யணும். கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. வீண் நஷ்டம் தரக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினா அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுக்கு தேவையான பொருளாக இருக்கணும். அது வாங்கி சும்மா வீட்டில் வச்சுக்கூடாது. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்து ஆலோசித்து செயல்படணும். இது மாதிரி தான் இப்போது உள்ள கிரகப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் வந்து போகும். அதுக்கு ஒன்றா முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். பிரயாணங்கள் போயிட்டு வரலாம். நிறைய தொடர்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள், அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உங்கள் ராசியோடைய அதிபதியான அந்த செவ்வாய்க்கு முருகர் தான் ரொம்ப உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். அது மாதிரி பார்க்கும்போது அந்த முருகப்பெருமானை அனுதினமும் தொடர்ந்து வழிபட வேண்டும். செவ்வாய், வெள்ளி, விசாகம், கிருத்திகை, சஷ்டி இது மாதிரி நல்லா வழிபட்டு வரலாம். அப்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். திருமண காரியங்கள், குழந்தை பாக்கிய விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு வரும். முக்கியமாக உத்தியோக விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதில் உயர்வு, வெற்றி பெறுறது, ஊதியம் அதிகமாக கிடைக்கிறது இதெல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறை பரிகாரம் தான். அப்போ முருகன் வழிபட்டு வர வேண்டும். மலை மேலே உள்ள முருகர் வழிபடலாம். அது இல்லாமல் அந்த முருகர் வேல் வைத்து வேலுக்கு வழிபடலாம். வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். இது இல்லாமல் உப்பு மிளகு வைத்து முருகருக்கு வேண்டி வணங்கி வந்தால் நோய் நொடி எல்லாமே தீர்ந்துடும். அது உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு ஒரு ஓடி போய் உதவி பண்ணலாம். உங்கள் கண்படி நடக்குது, உடனே நீங்கள் போய் உதவி பண்ணலாம். இல்லை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, காதால் கேட்குறீங்க, ஒரு மருத்துவமனையில் யாருடைய உதவி இல்லாமல் இருக்காங்க. இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்மளுக்கு ஃபோன்லேயே செல்ஃபோன்லேயே எல்லாமே விஷயம் வந்துடுது. அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே போய் தாமதிக்காமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும். விபத்தில் அடிபட்டவங்களுக்கு இப்போ பண்ணுறது, நோயப்பட்டுப்படுத்துறவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது சூட்சமான பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ரத்த தானம் அவங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ரத்தம் பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணலாம். அதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணலாம். அன்னதானங்கள் பண்ணி வரலாம். அன்னதானம் பண்ணும்பொழுது சூடான உணவு வகைகள், முருகருக்கு பிடித்தமான உணவு வகைகள் எல்லாமே செஞ்சுட்டு கொடுத்து வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதற்கு அவங்களோட இணக்கமாக இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஒன்று பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் ஒரு விஷயம், பொதுவான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடியுமான்னு பார்க்கணும் உதவி செய்ய. அதே மாதிரி செஞ்சு முடித்தவொடனே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. உங்களே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இணக்கமாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தான் அப்படி விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்க புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விரதம் இருந்து முருகர் வழிபடலாம். அது ஒரு செவ்வாயாக இருக்கலாம், அல்லது கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் விரதம் இருந்து வணங்கினா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு முயற்சிக்கும் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மேஷராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் உடம்பு சரியாமல் இருக்கவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நீண்ட நாள் நோயப்பட்டிருக்கவங்க நம்மளே தேடி போய் பண்ணலாம். அதுதான் தான தர்மம். அவங்கள வந்து கேட்குறத விட நம்ம போய் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா
உங்களுக்கு நன்மையும் கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையிலே ஒரு பெரிய உதவி காத்துட்ருக்கு. அது கண்டிப்பாக வந்துருக்கணும். அந்த பெரிய உதவியால் உங்களுடைய முடியாத விஷயங்கள் கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகுது. அது முடிவுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படுவீங்க. ஒரு பிரபல மனிதருடைய அறிமுகம் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டால் தான் அவர் மூலிமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த 2 விஷயமே இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பயணங்கள் ஏற்படும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வண்டியில் ஏறும்போது, பயணிக்கும் பொழுது, வண்டி விட்டு இறங்கும் பொழுது, இது மாதிரிலாம் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பொருட்கள் வாங்கும் பொழுதும் அது கவனமாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம கொண்டு போகும்போதும் அந்த பொருட்களை கவனமாக கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்கலாம். கவனம் அதில் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.